இந்த பழைய பூட்டை கூட நம்பிடலாம், ஆனா இந்த டோர் லாக்க மட்டும் நம்பவே கூடாது. நேத்து என்ன நம்ப வச்சு நல்லா முதுகுல குத்திருச்சு. நேத்து நம்ம வீட்டு ரூஃப்ல எல்லா வயரிங் லைனையும் மார்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கிறதுக்கு நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். வீட்ல ஆள் யாரும் இல்லாதனால லாக் பண்ணிட்டு போலாம் டோரை லாக் பண்ணா லாக்கே ஆகல. நாம தான் கீயை மாத்தி போட்டுட்டோன்னு வேற கீயை எடுத்து லாக் பண்ணா லாக் ஆயிருச்சு. அதான் லாக் ஆயிடுச்சுன்னு நம்பி நானும் அங்க இருந்து கிளம்பிட்டேன். நம்ம சைட்ல எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பொதுவா எல்லாரும் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் லைட் ஃபேனுக்கு மட்டும் லைன் கொடுத்து விட்டுருவாங்க. ஆனா அப்படி விடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு சிசிடிவி கேமரா லைன், மெஷ் வைஃபை, ஃபுல் ஹோம் மியூசிக் சிஸ்டம் இது மாதிரி ஏதாவது கனெக்ஷன் தேவைப்படுதான்னு யோசிச்சு அதுக்கும் சேர்த்து பைப் லைன் விட்டுட்டா ரொம்பவே நல்லது. பின்னாடி அதுக்குன்னு தனியா செலவு பண்ண தேவையில்ல. சைட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் டோரை ஓபன் பண்ணா டோர் ஓபனே ஆகல. நானும் half an hour ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓபனே ஆகல. அப்புறம் தான் புரிஞ்சது நான் சாவியை தப்பா போட்டு லாக் பண்ணிட்டேன்னு. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி சாவி செய்யற அண்ணனை தேடி பிடிச்சி 2-3 மணி நேரம் அவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர வரையும் வெயிட் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்தேன். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, தப்பான சாவியை போட்டா லாக் ஆக கூடாது, எப்படி லாக் ஆச்சுனே தெரியல. எப்படியோ அண்ணன் டோரை உடைச்சு பேத்து எடுத்துட்டாரு. சைடுல வாசக்கால்லாம் பேந்து வந்துருச்சு. அப்புறம் தான் அண்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி லாக்ல எந்த சாவி போட்டாலும் லாக் ஆயிரும், ஓபன் தான் ஆகாது. எனக்கு தேவையில்லாம 500 ரூபாய் லாஸ் ஆச்சு. நீங்க இந்த மாதிரி லாக் யூஸ் பண்றீங்கன்னா லாக் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை கரெக்டான சாவியை தான் போடுறோமான்னு செக் பண்ணிக்கோங்க.